ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। வெங்கடேச பக்தர்களே, இப்பொழுது நாம் வசிஷ்ட பகவானுக்கு நாரதர் உபதேசித்த ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 129வது திருநாமத்தை ரசிக்கப் போகிறோம். புகை என்பது நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்ற பழமொழியெல்லாம் அடிக்கடி காலை கேட்குறோம். புகை இருக்கணும்னா ஆதாரமாக நெருப்பு இருக்கணும். நெருப்பு இல்லாமல் புகை இருக்கவே முடியாது. ஆனால் புகையில்லாமல் நெருப்பு இருக்கலாம். என்ன குழப்பற அப்படின்னா, விறகு அடுப்பு மூட்டினோம்னா போயிடுறது, ஈர அடுப்புனா நிச்சயம் புகையும். ஆனால் ஈர விறகுனா நிச்சயம் புகையும். ஆனால் கேஸ் அடுப்பு மூட்டுறோம், புகை இல்லை. அதிலேருந்து புரியுறது ஒன்று, நெருப்பு இருக்கும் ஆனால் புகை இருக்காது. ஆனால் புகை இருந்தால் நெருப்பு நிச்சயம் இருக்கணும். நெருப்பின்றி புகையாது. ஆனால் எம்பெருமான் ரிசிம்மனாக அவதரித்த பொழுது அவன் ஊழித்தீ போல இருந்தான். பிரளயாக்னி. ஊழித்தீ அப்படின்னு சொன்னால் சாதாரண நம்ம பார்க்குற நெருப்பல்ல. எத்தனை கடலை கொட்டினாலும் அணையாத பயங்கரமான நெருப்பு. எல்லாத்தையும் உலகத்தையே தகிக்கக்கூடிய நெருப்பு. அதுதான் கல்பக்காலத்திலே உள்ள தீ, ஊழிக்காலத்திலே உள்ள நெருப்புன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நெருப்புக்கும் ஒரு புகை இருக்குமான்னு கேட்டால் புகை நிச்சயம் இருக்கும். இல்லை இல்லை சுவாமி, அந்த நெருப்பு அப்படி எரியும் பொழுதில் புகை எப்படி இருக்க முடியும்? சரியாக எரியாத நெருப்பில் தானே புகை இருக்க முடியும். ஈர விறகுல தானே புகை வரும். நல்லா காஞ்ச விறகு மூட்டி விட்டால் கனகடன் தான் அடுப்பு எரியணும். கல்ப காலத்தில் எல்லாத்தையும் பகவான் முதல்ல வாயுவினால் நன்னா உலர்த்திடுறான். அப்புறம்தான் காலாக்னியாக இருந்து எரிக்கிறான். அப்போது அதில் புகை வருவதற்கு வாய்ப்பு எங்கே? அப்படி இருக்கச்சே நீ புகைன்னு சொல்கிறேன்னா புகை வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. சத்தியம். எம்பெருமான் ஊழித்தீ போல ஜொலிக்கிறான் நரசிம்மன். அவனுக்கு அந்த தீயில புகை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் எல்லாரும் புகையை பார்த்தார்கள். ஆலை புகை விண்ணை மறைக்கும்னு ஆழ்வார்கள் பாடுவார்கள். அங்கங்கே உள்ள திவ்ய தேசங்களில் கரும்பாலை இருக்குமா, கரும்பாலையிலேருந்து நிறைய மூட்டியிருப்பாங்க நெருப்பை, அது விண்ணை போய் மறைக்கும். அப்படி சில ஊரில் வேள்விகள் நடக்கும். வேள்விச்சாலில் உள்ள தீ விண்ணை மூட்டும். அந்த தீயிலிருந்து வரக்கூடிய புகை உண்டு. வேள்வி புகை விண்ணை மறைக்கும். ஆனால் புகையே இல்லாத காலாக்னி ஆயிற்று இது. இதில் புகை எங்கேருந்து வரும்?
புகை இருக்குன்னு சொல்கிறியப்பான்னு கேட்டால் புகை இருப்பதாகத்தான் தெரிகிறது. நரசிம்மன் என்கிற காலாக்னி எரிந்த பொழுது ஆங்காங்கே புகை மூட்டங்கள் தெரிந்தன. அது என்ன புகை மூட்டங்கள்னு பார்த்தா அது நரசிம்மனுடைய பிடரி மயிர்கள். அவைகள் கருப்பாக இருந்து அந்த ஊழித்தீயில் புகைப்படலங்கள் போக அங்கே படிஞ்சிருக்கு. அந்த நிலையை நினைச்சு பார்க்கிறார் நாரத பகவான். அதை வைத்தே நரசிம்ம எம்பெருமானுக்கு ஒரு பெயரை உருவாக்குறார். கல்பதூம சடாச்சவையே நமஹா. கல்பாக்னிக்கு கல்பகால அக்னிக்கு ஊழித்தீக்கு புகை போன்ற இருக்கக்கூடிய சட்டைகளுடைய ஒளியை உடையவன். ஆகையினால் அவனுக்கு கல்பதூம சடாச்சவி என்று பெயர். இதை இப்படி நரசிம்மனை தியானம் பண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷம். எதற்காக? இந்த லோகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக தானே ஊழி தீயாகி நின்றான். இரண்யகசிபனுடைய கொடுங்கோல் ஆட்சியிலே வாடின உலகம், இதை உலகம் தாறுமாறாயிடுத்து. இதை மறுபடியும் சரிப்படுத்தணும். அதில் முதல்ல இதை தூய்மைப்படுத்திக்கணும். அதுக்காக இதை நெருப்புல பொசுக்கு அப்படின்னு தீர்மானித்தது போல தானே ஊழித்தி பிழம்பான் என்றான். அதை தூய உலகத்தை பிரகலாதனுடைய ஆட்சியில் கொடுப்பதற்கு. அவனுடைய சடைகள் விண்ணை தொடுகின்ற காலம் அது. அவ்வளோ பெரிய உருவம். அந்த சடைகள், அதாவது பிடரிகள் விண்ணை தொடும் பொழுது ஊழித்தீ போல அவன் ஜொலிக்கிற நரசிம்மனுடைய தீயின் பிழம்பு புகைகள் போலவே பட்டன என்று ரசிக்கிறார். இதனால் நமக்கு ரெண்டு விஷயத்த சொல்கிறார். ஒன்று, எம்பெருமான் நரசிம்மனை தியானம் பண்ணினால் நாமும் புனிதராயிடுவோம், நம் சுற்றுப்புறமும் புனிதமாயிடும். ஏன்னா மகா பாபியான இரண்யகசிபுவை சம்மரித்த பிரபு அவனை விட ஒரு பெரிய புழு பூச்சிகளை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குமா? இரண்டினே ஒரு புழு பூச்சி மாதிரி அவன்கிட்ட இருந்தான். அதில் தூய்மைப்படுத்துகின்ற நெருப்பாக நரசிம்மன் இருந்தான். அந்த எம்பெருமானுக்கு சடை பிடரிகள் அப்படி இருந்தன. அவைகள் விண்ணை முட்டின. அதனால் காலாக்னிக்கு புகை போல இருந்தன என்று ரசிக்கிறார். அதைத்தான் கல்பதூம சடாச்சவி என்கிற திருநாமத்தாலே சொல்கிறார். இதை நீங்கள் நினைவிலே வைத்துக்கொள்ள வாய்ப்பாக ஒரு வாய்ப்பாட்டு ஸ்லோகம். கல்பகால சமுத்பூத காலாக்னி கதமாலவது நிருசிம்மஸ்ய சடாஸ்தத் சஹா கல்பதூம சடாச்சவிகி. புகைக்கு சமஸ்கிருதத்தில் கதமாலம் என்று ஒரு பெயர். கதமாலம் என்றால் வானத்திலே விளைத்த தமால மரம். தமால மரம் நீளமாக கருப்பாக இருக்கும். வானத்தில் தானே இருக்கு. மரம் பொதுவாக பூமியிலேருந்து வளரும். ஆனால் இந்த புகை என்கிற மரம் வானத்தில் தான் தெரியுது. அதனால் பூமியில் வேறு பிடிக்காமல் வானத்தில் தெரியக்கூடிய ஒரு தமாலம் மரம் போல கண்ணங்கரையில் இருக்கக்கூடிய தன்மை புகைக்கு உண்டாகினால புகையை சமஸ்கிருதத்தில் கதமாலம் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். காலாக்னிக்கு கதமாலம் போல இருந்தது அவனுடைய சடைகள் என்று காலாக்னி கதமாலவது சட்டாகா எஸ் சகா. அவன் கல்பதூம சடாச்சவி. அவனுக்கு கல்பதூம சட்டையின் வண்ணம் இருந்தது என்று ரசிக்கிறோம். இது என்ன உருவம் அப்படின்னு எல்லாரும் நடுங்கி பயந்த உருவம் அது. பாகவத புராணத்தில் ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி, லக்ஷ்மி தேவி நம்ம கணவர் இல்லைன்னு அழுக 5 நாள். மற்ற புராணங்களிலே லக்ஷ்மி தேவியினுடைய துணை கொண்டு பகவானுடைய கோபத்தை பிரகலாதர் மூலம் தணித்தார்கள் என்று இருந்தாலும் முதல்ல அவளே கிட்டக்க வரல. நம்ம கணவருக்கு இவ்வளோ கோபமா நம்பவே முடியாது அவளால். அது இதுவரை காணாத அந்த பயங்கர உருவத்தை கண்டு லக்ஷ்மி தேவியே அவனை விட்டு விலகி நின்றாள். இல்லை இல்லை, அவன் மார்பிலிருந்து ஓடத் தொடங்கினாள். அகலகிலேன் இறையும் என்று அலர்மேல் மங்க உரைமார்பன் அல்லவா பெருமான். அவன் மார்பே இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி ஒரு நிமிடம் அவனுடைய உக்கிரமான கோபத்தையும் தீப்பிழம்பரன் என்ற திருவுருவத்தையும் பார்த்து, நான் ஓடுகிறேன், இங்கே இருக்க மாட்டேன், நீர் யாரோ என் கணவரே இல்லை போல் இருக்கிறதே என்று ஓடத் தொடங்கினவளை பிடித்து நிறுத்தி மடியிலே அமர்த்தினானாம் பெருமான். அதனால்தான் லக்ஷ்மி நரசிம்மனுக்கு
மார்பில் உள்ள லக்ஷ்மி நீங்களா, மடியில் லக்ஷ்மி உண்டு என்றெல்லாம் கவிஞர்கள் ரசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட வடிவம் அது. இது என்ன பேருருவம், இதை இதுவரை கண்டதில்லையே என்று உலகம் முழுக்க வியந்து பயந்து நடுங்கி ரசித்த உருவம். அந்த உருவத்தினுடைய அமைப்பை நம் மனதிலே நிறுத்துவதற்காக இப்படிப்பட்ட நிருசிம்மனாக அவதரித்தவன் திருவேங்கடமுடையான். எனவே திருவேங்கடமுடையானை இந்த திருநாமத்தாலே வழிபட்டால் அவன் நம்முடைய தீவினைகளை பொசுக்கி, அவன் எல்லாத்தையும் பொசுக்க மாட்டான். எதை பொசுக்கணுமோ அதான் பொசுக்குவான், நம்ம பொசுக்க மாட்டான். தீவினைகளை இப்போ நம்ம ஜீவாத்மாவை பொசுக்க முடியாதபடியான பொருளாக அவன் சங்கல்பித்து வச்சிருக்கான். எனவே நம்மை பொசுக்குவது இல்லை. அதுவும் அவனுடைய அடியனாயிட்டால், அவன் திருவடி அடைஞ்சால் நம்ம பொசுக்கவே மாட்டான். பின்ன எதை பொசுக்கணுமோ அதை பொசுக்குவோம். நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விளம்பரம் படித்தேன், ஒரு சோப்புக்கு, சலவை சோப்புக்கு. துணிகள் மீது உள்ள அழுக்கின் மீது கோபம் கொள்ளும், ஆனால் துணிகள் மீது அன்பு செலுத்தும். என்ன பொருள்? சில சோப்பை போட்டோம்னா துணியே கிழிஞ்சு போயிடும், அழுக்கு போகிறதுக்கு இல்லை. அப்படி இல்லாமல் துணிகள் மீது அன்பு இருக்கணும், துணிகள் உள்ள அழுக்கின் மீது கோபம் இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையிலே என் அப்பன் இருந்தான் என்று காட்டுவதற்கு தான் இந்த திருநாமம். அந்த நரசிம்மனையே தனக்கு உபாசிய தேவதை என்று பிரகடனம் பண்ணி, தனக்கு ஒரு தேவதை நரசிம்மன், தன்னுடைய குடியிருப்புக்கு ஓனர் வராகன் என்று தானே இப்படி பல வேற உருவங்களை எடுத்து லீலா வினோதம் பண்ணின மாயாவி திருவேங்கடமுடையான் என்பதினால் அவனை நரசிம்மனாகவே வர்ணித்து கல்பதூம சடாச்சவை என்று திருநாமம் சொல்லி நாரதர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இந்த திருநாமத்தை என்னுடன் கலந்து சொல்லுங்கள். நமது தீவினையை பொசுக்கி நம்மை பொசுக்காது நம்மை காட்கும் ஊழி தீப்பிழம்பாய் எம்பெருமான் ஜொலிப்பான். நம் நெஞ்சிலே நமக்கு அச்சம் இருக்காது. கல்பதூம சடாச்சவயே நமஹா. நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.